வணக்கம். அரசியல் விஐபி சேனல். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அருள் ஆசியுடன் 3ஆம் தலைமுறை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதல்வர், புரட்சித் தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆலோசனைக்கிணங்க மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகம் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி சார்பில் அமைஞ்சிகரை பெருமாள் கோவில் தெருவில் அண்ணாநகர் தெற்கு பகுதி கழக செயலாளர் ஆர்.எம். சுகுமார் தலைமையில் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் தியாகராயர் சட்டமன்ற உறுப்பினருமான ஆன்மீக செம்மல், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், மண்ணின் மைந்தன், டி.நகர் பி. சத்யா பிகாம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் முன்னிலையில் கழக இளைஞர் பாசறை இளம்பெண் பாசறை செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் வி.பி. பரமசிவம், தலைமை கழக பேச்சாளர் டி.ஆர். அன்புக்கரசு, மாவட்ட கழக செயலாளர் டி.நகர் பி. சத்யா ஆகியோர் சிறப்புரையாற்றி 2000 பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் முன்னிலை மாவட்ட கழக துணை செயலாளர் டி. தசரதன், அண்ணாநகர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் கே. பிரசன்னகுமார், அண்ணாநகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் கோ. ஹேம்நாத், அண்ணாநகர் வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜி. ராஜ்குமார் மற்றும் ஈ.து. வாசுதேவன், ஆர். ரத்னகுமாரி, பி. செல்வி, டி.டி. பால்ராஜ், கன்னியப்பன், சுரேஷ் பாபு, செந்தில்வேல், மாரியப்பன், ஜெய சசிகுமார், கே. கருணாமூர்த்தி, நாரா பாபு, பிற மாவட்ட கழக செயலாளர்கள் கே. என். குணசேகரன், ரா. கலைமுருகன், கோடம்பாக்கம் வி.பி. பாலா, வி.இ. ராஜேஸ்வரி, ஜே. மணிகண்டன், ஏ. அர்ஜுனன், ஜே.ஹெச். இனியன், வி.கே.எஸ். கமல்குமார், ஐ.டி. விங் கே. கோபிநாத், வடபழனி வி.எஸ். வெங்கட், டி.டி. கமலி என்கிற கமலக்கண்ணன், சைக்கிள் கடை குமார், ஏ. அந்தோணிராஜ், கேட்டரிங் எம். பிரபாசங்கர், திருப்பதி ராஜா, எஸ். சிவபிரகாஷ் என்கிற செல் சிவா, அண்ணாநகர் பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் எஸ். திலீப்குமார், வி. எம். சதீஷ், கே. முருகன், யு. மகேஷ், எஸ். எம். பிரகாஷ், தமீம் அன்சாரி, சுந்தரவடிவேல், வி. எம். ஜி. முருகன், தோட்டம் கே. ராஜா, டி. அந்தோணி அலெக்ஸ், என். கே. தனசேகரன், எம். ஜி. குப்புசாமி, ஏ. எஸ். பச்சையப்பன், கே. வீராசாமி, பி. ரங்கராஜன், கே. கணேசன், டி.வி. கே. முருகன், ஆர். ராஜ்குமார், வி. கே. பிரேம்குமார், எல். தீனதயாளன், ஜி. செடியன், எம். அப்துல் ரஹீம், அண்ணாநகர் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் ஸ்ரீராம், அபிதா, அபுபக்கர், நந்தினி, கோயில் தீனன், ராமு, கோபி, முருகேசன், நாராயணன், சண்முகம், அண்ணாநகர் கிழக்கு பகுதி கழக நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், லலிதா, ரேணுகாதேவி, ஜெயசீலன், வி. எம். ஜி. முருகன், நிர்மலா, கதிரவன், சேட்பாய், அண்ணாநகர் மேற்கு பகுதி கழக நிர்வாகிகள் பக்தாச்சலம், விஜயா, சித்ரகுமார், குலேசர், டு. வில்வகுமார், எல்லையம்மாள், மின்சாரம் ஆர். கோகுல், சக்திவேல், அண்ணாநகர் வடக்கு பகுதி கழக நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன், விஜயலலிதா, பாக்கியலட்சுமி, வசந்தகுமார், ராஜேந்திரன், ரேவதி, ஹரிகரன், நந்தகோபால், ராஜேந்திரன் மற்றும் நிகழ்ச்சியில் 107வது கிழக்கு வட்ட கழக நிர்வாகிகள், எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள், மாவட்ட அம்மா பேரவை நிர்வாகிகள், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி நிர்வாகிகள், மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள், மாவட்ட மாணவர் அணி நிர்வாகிகள், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை நிர்வாகிகள், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள், அண்ணாநகர் பகுதி பிற அணி செயலாளர்கள், அண்ணாநகர் எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள், அண்ணாநகர் பகுதி அம்மா பேரவை நிர்வாகிகள், அண்ணாநகர் பகுதி எம்ஜிஆர் இளைஞர் அணி நிர்வாகிகள், அண்ணாநகர் பகுதி மகளிர் அணி நிர்வாகிகள், அண்ணாநகர் பகுதி மாணவர் அணி நிர்வாகிகள், அண்ணாநகர் பகுதி அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி நிர்வாகிகள், அண்ணாநகர் தெற்கு அண்ணாநகர் பகுதி சிறுபான்மை பிரிவு நல பகுதி நிர்வாகிகள், அண்ணாநகர் பகுதி தொழிற்சங்க நிர்வாகிகள், 107வது மேற்கு வட்ட நிர்வாகிகள், 107வது வடக்கு வட்ட நிர்வாகிகள், 107வது தெற்கு வட்ட நிர்வாகிகள், 106வது மேற்கு வட்ட நிர்வாகிகள், 106வது வடக்கு வட்ட நிர்வாகிகள். நன்றி உரை 107வது கிழக்கு வட்ட கழக செயலாளர் கே. முருகன்,
107வது மேற்கு வட்டக்கழக செயலாளர் யு மகேஷ், 107வது தெற்கு வட்டக்கழக செயலாளர் எஸ்.எம். பிரகாஷ், 106வது மேற்கு வட்டக்கழக செயலாளர் எஸ். திலீப் குமார் மற்றும் நடன நமது புரட்சி தலைவர் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த விழாவை எனக்கு நடத்த வழி கொடுத்த புரட்சி தமிழர் எங்கள் ஐயா எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை எனக்கு பரிந்துரை செய்த எங்களின் புரட்சி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் திருச்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களை இந்த நிமிடத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் தாய்மார்களையும் சகோதரர்களையும் இங்கே வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தலைமை பொறுப்பு ஏற்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் அண்ணா நகர் பகுதியில் வடக்கு பகுதி செயலாளர் தம்பி சுகுமார் மற்றும் அண்ணா நகர் பகுதியை சார்ந்த பகுதி செயலாளர்கள் ஏமன், ராஜ்குமார், பிரசன்னா மற்றும் முன்னிலை பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கும் இனிய நண்பர் சகோதரர் வேடசந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.பி. பரமசிவம் அவர்கள் உங்களிடம் விடியா திமுக அரசை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று வியூகம் மற்றும் திராவிட மாடல் ஆட்சி செய்யும் தவறுகளை சிறப்பாக உங்களிடம் எடுத்துரைப்பார். நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், விடியா திமுக அரசின் முதலமைச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னார். நான் பதவி வந்தவுடன் முதலமைச்சர் ஆனவுடன் எல்லோருக்கும் 1000 ரூபாய் சொன்னார். ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 27 மாதங்கள் கழித்து 1000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த 1000 ரூபாய் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கல. அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய், குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய் சொன்னார். ஆனால் கொடுக்கும்போது தகுதி வாய்ந்த பெண்கள் என்று உங்களை ஏமாற்றிட்டார். அதேபோல் பொய்னா திமுக ஆட்சியில் தான் கற்றுக்கணுங்க. எவ்வளவு பொய் பேசணும்னு அவ்வளவு பொய் பேசி ஆட்சியை பிடித்து தான் திராவிட மாடல். தயவுசெய்து நீங்கள் சிந்திக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு இருந்தோம், ஆனால் நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யலை, பொய்யும் சொல்லலை. ஆனால் ஆட்சிக்கு வரணும், தான் குடும்பம் பவராக இருக்கணும்னு நினைத்து 500க்கு மேலே பொய்களை சொன்னார். ஒருத்தர் சொன்னார், அவங்க பையன் உதயநிதி, நாங்கள் வந்தவொடனே நீட் எக்ஸாமை ஒழிப்புன்ட்டு. அந்த ரகசியம் எனக்கு தான் தெரியுன்றாரு. இப்போ கேட்டால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, எங்களால் முடியாது, அது மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதே அவங்க பையன் என்ன சொல்கிறாரு, அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியல, நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குதுண்டு. அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் போய் சொல்லலாம், அவங்க தாத்தா, அவங்க பையன், பேரன் எல்லாம் சேர்ந்து பொய் சொல்லி வந்தவங்க தான்.
ஆனால் இந்த கட்சியை துவக்கி நம்மிடம் விட்டு சென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த விதத்திலையும் ஆட்சிக்காக ஒரு தவறு செய்யல. மக்களால் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்து அவர் இருக்கிற வரைக்கும் இறக்கிற வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு அம்மா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் உயிரிழந்தார்கள். அதற்கு பிறகு தமிழகத்தின் புரட்சி நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு சிறப்பாக ஆட்சி செஞ்சார். அண்ணன் எடப்பாடி ஆட்சி செய்யும் போது எவ்வளவு போராட்டம், இன்னைக்கு போயிடும் ஆட்சி, நாளைக்கு போயிடும், இன்னொரு போயிடும்னாங்க. ஆனால் சொன்னவன் சொல்லினே இருந்தான். ஆனால் 4.5 வருஷம் சிறப்பான ஆட்சி. அந்த சிறப்பான ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா கொரோனா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கொரோனா. அந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பங்களுக்கும் 2500 ரூபா கொடுத்தாரு. அம்மா உணவகத்தில் இலவசம் உணவு, எவ்வளவோ திட்டங்கள், அது மருத்துவ வசதி, கேம்ப் நிறைய பண்ணார். வருமானம் இல்லாத போதே அந்த கொரோனா காலத்தில் மொத்தம் 40,000 கோடி வருமானம் இழப்பு கொடுத்தாரு. ஒவ்வொரு வருடமும் கொடுத்தாரு. ஆனால் போன பொங்கல் பார்த்தீங்கன்னா விடிய திமுக ஆட்சி நாங்கள் கொடுக்கும்போது 5000 கொடுக்கலான்னாரு. ஆனால் இப்போ 1000 ரூபாய் கூட கொடுக்கல. கேட்டால் நிதி பற்றாக்குறை. அதே 26 பொங்கலுக்கு பாருங்க, அவங்க வீட்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க காசு. பொய் பேசுறதுல இவனுற மாதிரி ஒரு கில்லாடி கிடையாதுங்க. தயவு செய்து இரு உருவங்களை கொண்டு ஒரு உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கோம். அண்ணன் எடப்பாடி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த அண்ணா நகர் தொகுதியில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வெற்றி பெற உங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூக்களுக்கும் புன்னகைக்க கற்றுத்தந்த மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி 8 கோடி தமிழ் மக்களுக்கும் 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தாயாக விளங்கி, நமக்காக காவிரியை மீட்ட தங்க தாரகையாய் விளங்கி, இன்றைக்கு மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற நம் இதயத்தின் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இந்த நல்ல நேரத்தை வணங்கி, தமிழகத்தில் இருக்கிற அத்துணை மக்களும், குறிப்பாக தாய்மார்கள், வணிகர்கள், மாணவர்கள் என்ற அனைத்து தரப்பினரும் எப்பொழுது எங்களை மீண்டும் ஆள வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக, மாங்கனி தேசத்தினுடைய மனிதநேயமிக்க தலைவராக, இரும்பு தேசத்தினுடைய கரும்பு மனிதராக, விவசாயிகளுடைய வாழ்விலே குடிமராமத்தின் மூலமாக விளக்கேற்றிய வாழும் வள்ளலாராக இருக்கக்கூடிய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர், பொருந்திய கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய மேலான ஆணை கிணங்க இன்றைக்கு நம்முடைய பொன்மனச்செம்மல் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியிலே நடைபெறுகிறது என்று நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அன்பு தம்பி அப்பர் சுகுமார் அவர்கள் எங்களுக்கு செய்தி சொன்னார். இங்கே வந்து பார்த்தா இது பொதுக்கூட்டமாக இந்த பெரிய மாநாடான ஒரு சந்தேகம். அந்த வெறுப்பு இருந்தால் மட்டும் பெண்கள் நிறைய வருவாங்க. அதுவும் குறிப்பா இந்த சீரியல் எல்லாம் விட்டுட்டு என்ன சொல்றீங்க, பிக் பாஸ், பாக்கியலட்சுமின்னு பல விஷயங்கள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்து ஸ்டாலினுக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ண போறாங்கிறது தான் அதிமுக கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய முதல் வெற்றி. ஆக அந்த அளவிலே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை மிக எழுச்சியோடு இங்கே நடத்தி கொண்டிருக்கிற தலைமை பொறுப்பேற்றக்கூடிய பகுதி செயலாளர் சுகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அடிமட்ட தொண்டர் முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பற்று கொண்டிருக்கிற அத்துணை பேரையும் தன்னுடைய வீட்டில் ஒருவராக நினைத்து தேர்தலுக்காக அரசியல் செய்யாமல் எம்ஜிஆர் கண்ட இந்த இயக்கம்
தான் சார்ந்திருக்கிற இந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும், அதற்கு நான் ஒரு அடிப்படை ஊழியனாக இருக்க வேண்டும் என்று தான் மாவட்ட செயலாளர் என்பதை மனதிலே கொள்ளாமல் உங்களில் ஒருவனாக இன்றைக்கும் அதிமுகவினுடைய தொண்டனாக இருந்து உங்களுக்கு எல்லாம் நல்லபடி ஆற்றுகிற கடைக்கோடி தொண்டரையும் கரம் கொடுத்து இந்த பகுதியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். அன்பு நிறைந்த அண்ணன், என்னை போன்ற இளைஞர்களுக்கு அரசியலை உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் இருந்து ஆனால் எடப்பாடியாருடைய வழிதான் சரி என்பதை இக்கட்டான சூழ்நிலைகளை எங்களுக்கெல்லாம் சுட்டிக்காட்டி தனக்கு விழுக வேண்டிய வெளிச்சத்தை பல்வேறு தருணங்களிலே எங்கள் மீது திருப்பி, எங்கள் காலம் 50 தாண்டி 60 போயிட்டு இருக்கோம், அடுத்த தலைமுறையும் வளர வேண்டும். அம்மா சொன்னது போல 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரமசிவம் எழ வேண்டும், சுகுமார் எழ வேண்டும், மேடை முன்பே இருக்கிற தம்பிகள், இளைஞர் பாசற இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும், அதிமுகவுக்கு வர வேண்டும் என்று புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் போன்ற முக்கிய கட்சி கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு இந்த மேடைகளை அலங்கரித்து ஒரு சிறப்பான ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் தீநகருடைய சட்டமன்ற உறுப்பினர், நியாயமா இன்னாலும் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். அவர் மறந்தாலும் அவர் சிரிச்சுட்டே இருந்தாலும் நானும் எடப்பாடியார் எங்க அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் எங்க மாவட்டத்தில் ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த 132 நம்பரை மறக்கவே முடியல. எந்த மேடைக்கு போனாலும் இந்த 132 சொல்லிடு. ஏன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு ஏமாற்றி பெற்ற வெற்றி இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் 132 வாக்குகள் தோல்வி என்பதை ஏற்றுக்கவே முடியல. அது நிச்சயமாக தோல்வி அல்ல. இன்றைக்கும் மக்கள் மனங்களிலே சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று சொன்னா அந்த சாலையோரமா பூ வித்துட்டு இருக்கவங்க, கடை வச்சுட்டு இருக்கவங்க, தாய்மார்கள் எல்லாம் வேணா ஏன் எங்க அண்ணன் சத்தியதான் என்ன அவனுக்கு சந்தேகம் இல்லை என்ன அப்படிங்கிறா. ஏன்னா நம்ம இதுல எடுக்கிறோம். இங்கேயாவது இந்த மாதிரி விழாக்கள் கிராமங்கள்ல எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிறந்த நாள் அன்னைக்கு காலையில அவரு தான் உங்க வீட்டுல ஒருத்தர் அவருடைய உடன் பிறந்த ஒருத்தர் மாதிரி காலையில எந்திரிச்சு 5 மணிக்கு அன்னைக்கு வாக்கிங் போறோம். எங்க வீட்டு பக்கத்து கிளையில இருக்கிறோம், அவங்க பாட்டுக்கு சாணி தெளிச்சு கோலம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் ஏதோ ஊர் திருவிழா போறதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எங்களை லேசா ஸ்லோ பண்ணேன். நம்ம சாணியெல்லாம் வந்து கோலம்லாம் போட்டு ஒரு டேபிள் கொண்டு வந்து வச்சுச்சு, பக்கத்துல எம்ஜிஆர் படத்தை கொண்டு வந்து வச்சு எத்தனை மணிக்கு 5:30 மணிக்கு காலையில வச்சு மாலையை போட்டுட்டு அந்த அம்மா நின்று சாமி விட்டு அது பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு போயிருக்கேன். அது வந்து மனசுல பதிஞ்சிருக்கு. புரட்சி தலைவர் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், நமக்காக ஆட்சி தந்த ஒரு நல்லவர், மக்களுடைய துயரங்களை புரிந்து கொண்டு நல்லாட்சி தந்த ஒரு உண்மையான மக்கள் தலைவர் என்று இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் இங்கே அண்ணா நகரில் நம்முடைய பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி வாய்ப்பு தனக்கு கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அடித்தட்டிலிருந்து நான் வந்திருக்கேன், பசி உணர்ந்து வந்திருக்கேன், வறுமையை உணர்ந்து வந்திருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகச்சரியான ஆட்சியை தர வேண்டும் என்று பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினார். முதல்ல அவர் போட்ட மிகப்பெரிய திட்டம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்லும் போதே நம்ம சொல்லுவோம் சத்துணவு தந்த சரித்திர நாயகன். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாது, நிறைய பேர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் அவருடைய முதல் புனை. ஜாதி மதத்தை சொல்லி ஒருத்தரை கீழே வச்சிருக்காங்க, அவனை மேல கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே ஆயுதம் என்னன்னு நினைக்கிறீங்க? பணமா? பணம் நிறைய கொடுத்தா வந்துருப்பான், மனசுல இருந்து போகாது. கல்வி, நல்ல படிப்பை மட்டும் இலவசமா கொடுத்தா அவன் மேல வர்றதையோ எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டில் நல்லா படிக்கணும், குறிப்பா ஏழைகள் படிக்கணும்னு சொல்லி இந்த சத்துணவு போடும்போதே அவங்க என்ன உள்ள வச்சிருந்தாருன்னா பசி காரணமாக தான் வேலைக்கு போனாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்காவது நல்ல சாப்பாடு கிடைச்சா அந்த தாய் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆரம்பித்த அந்த சத்துணவு திட்டம் ஆரம்பிச்சு 1 வருஷத்துல 1,68,000 பேர் ஸ்கூல்ல புதுசா சேர்ந்தாங்க. அந்த சத்துணவு திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிச்ச அந்த முதல் வருஷத்துல மட்டும் 1,68,000 பேர் ஸ்கூல்ல சேர்றாங்க. எவ்வளவு கொடுத்தாரு? 18,000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் சொல்ற வித்தியாசம் உங்களுக்கு புரியுது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெண்கள் வேலைக்கு போகணும், கணவன் மட்டும் வேலைக்கு போகிற பெண்களும் குடும்பத்திலே சம பங்கு வகிக்கிறார்கள், அவர்களும் இந்த குடும்பத்தினுடைய சுமையை சுமக்கலாம், அவர்களுக்கும் சமுதாயத்திலே அந்தஸ்து வேணும், அவங்களும் வேலைக்கு போகணும். வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தர வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் வந்தால் 25,000 ரூபாய் மானிய விலையில் நாங்கள் ஸ்கூட்டி வழங்குவோம் என்று அம்மா சொன்னாங்க. சொல்லி 1 மாசத்துல இறந்து விட்டார். ஆனால் எடப்பாடியார் வந்து போட்ட முதல் 4 கையெழுத்திலே ஒரு கையெழுத்து இந்த பெண்களுக்கு, வேலைக்கு போகிற பெண்களுக்கு 20,000 ரூபாயில மானிய விலையிலே ஸ்கூட்டி. பெற்ற தாய் கூட, கட்டிய கணவன் கூட சிந்திக்காதை நம் புரட்சி தலைவர் சிந்தித்தார்.
உங்களின் அண்ணனாக இருந்த அந்த எடப்பாடியார் 25,000 ரூபாய் கையில பிடிங்க, மீதி காசை பேங்க்ல லோனை போடுங்க, ஸ்கூட்டியை வாங்க, ரெக்ககட்டி பரங்கள் பெண்களை என்று உங்களுக்கு சுதந்திரம் அளித்த இயக்கம் அதிமுக. அதான் எடப்பாடியார். சாதாரண விஷயம் அல்ல. நீட்டை வச்சு எவ்வளவு நாடகம் போட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நீட்டை வச்சு எவ்வளவு நாடகம் போட்டாங்க. ஆனா எடப்பாடியாருங்கிற ஒரு ஆளுமை நாடகம் போட்டாங்களா? நீட்டை வைத்து நீக்க முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருச்சு, நீட்டு நடந்தே தீரும் அப்படின்னு சொன்ன நேரத்துல ஆனா எடப்பாடியார் சொன்னார், நீட்டு நடந்துகிட்டே இருக்கட்டும். அரசு பள்ளியில படிக்கிற மாணவன் தானே டாக்டர் ஆக முடியல, கிராமத்தில் இருக்கவன் தானே டாக்டர் ஆக முடியல, நான் ஒரு இடஒதுக்கீட்டை தருகிறேன், 7.5% இடஒதுக்கீட்டை நான் தருகிறேன். ஒவ்வொரு வருஷமும் 500 ஏழை பிள்ளைகள், 500 அரசு பள்ளி மாணவர்கள் டாக்டர் ஆகட்டும். சத்தியமான உண்மை. யார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தான்னு தெரியாது. எப்படி அவருக்கு ஒரு சிந்தனை இப்படி வந்தது தெரியவே தெரியாது. அதிகாரிகள் சொன்னாங்களா? கேட்டா இல்லைங்கிற. எம்ஜிஆருடைய அந்த அன்பை போற்றணுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கும் ஒரு வாழும் வள்ளலாக நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வழியிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. 50 வருஷத்தை கடந்து ஒரு இயக்கம் ஒருவர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் போட்ட விதை அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு ஒரு விதை போட்டிருக்கிறார். அவர் மறைந்த பிறகு இந்த கட்சி முடிஞ்சிடும் நினைச்சாங்க. இந்த கட்சி முடிஞ்சிடும் நினைச்சேன். ஏன்னா திமுக மாதிரி நமக்கு 1 டஜன் வாரிசு கிடையாது இல்லையா? கருணாநிதி, உதயநிதி, இன்ப நிதி, என்னென்னமோ நிதி வச்சிருக்கான். நாட்டில் நம்மள்கிட்ட தான் நிதி இல்லை. அவன் குடும்பத்தில் பூரா நிதி இருக்கு, பேர்லையும் நிதி இருக்கு, பேங்க்லையும் நிதி இருக்கு. என்ன தலைவர்? ஐயா ஒரு லேப்டாப் கொடுங்க, ஐயோ நிதி இல்லை. உங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறீங்களா? நிதி இருக்கு, வச்சிடுறேங்க. ஐயா தாலிக்கு தங்கம் கொடுங்க, நிதி இல்லை. உங்க அப்பா பேர்ல ஏதாவது பூங்கா கட்டுறியா? கட்டுறேன், உடனே கட்டுறேன், நிதி இருக்கு. என்னென்ன பாடத்தனம் கூட அண்ணன் பண்றான். ஆனா நம்ம புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியா, அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் வந்தார்கள். எவ்வளவு அற்புதமான திட்டங்களை நமக்கு தந்த, குறிப்பா தாய்மார்களுக்கு தேவையான எவ்வளவோ நல்ல திட்டங்கள். தாய்மார்கள் தான் முக்கியத்துவம். அம்மாவுடைய ஆட்சின்னு வந்தாலே தாய்மார்கள் தான். தாய்மார்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம், தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், பெண்களுக்கு தேவையான மிக்சி கிரைண்டர், மின்விசிறியா இருக்கட்டும், அத்தனையுமே பார்த்து பார்த்து செய்த நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இங்க வந்திருக்கிற நிறைய பேர் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எடப்பாடியார் அப்படிங்கிற ஒரு தலைவன் என்பவர் சாமான்யமாக சிலுவம்பாளையம் ஒரு கிராமத்தில் இருந்து, ஒரு சின்ன குக்கிராமத்திலிருந்து அதிமுகவிலே பயணித்து இன்றைக்கு கிளை செயலாளர்களை ஆரம்பித்தவர் இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கிறார். அநேக இங்க இருக்கிற புதிய தலைமுறை தம்பிமார்கள், இளைஞர்களுக்கு அவருடைய அரசியல் பயணம் பெருசா தெரிஞ்சிருக்கார். ஒரு மிக மிக அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றக்கூடிய நபர். அம்மா மீது மாறாத பற்றும் அன்பும் பாசமும் கொண்டு அம்மாவுடைய நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களிலே மிக மிக முக்கியமான ஒருவராக வலம் வந்தவர். அம்மா அவர்கள் மறைந்த போது இந்த கட்சி 4ஆ உடைஞ்சிரும், 8ஆ உடைஞ்சிரும்னு ஜாதகம் பார்த்துட்டு இருந்தா. ஸ்டாலின் அவர்கள் 5 நாள்ல போயிடும், 10 நாள்ல போயிடும், இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று நினைத்த போதுதான் எடப்பாடியார் என்கிற அந்த பீனிக்ஸ் பறவை சாம்பல்ல எரிந்து போய் கொண்டிருந்த அதிமுகவை மீண்டும் மீட்டு கொண்டு வந்து ஆட்சி கட்டிலை அமர வைத்து ஒரு 4 ஆண்டு காலம் மிகச்சிறப்பான ஒரு ஆட்சி. சட்ட ரீதியா அவருக்கு தொந்தரவு கொடுக்கிறான், கட்சி ரீதியா தொந்தரவு கொடுக்கிறான், ஆட்சி ரீதியா தொந்தரவு கொடுக்கிறான். எல்லா தொந்தரவுகளையும் முறியடித்து இந்த இயக்கத்தையும் இந்த ஆட்சியையும் நான் காப்பாற்றுவேன் என்று 4 ஆண்டு காலத்தை நிறைவு செய்த ஒரு அற்புதமான ஆளுமை அண்ணன் எடப்பாடியார் அவர். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் ஏதோ தான் ஒரு மிகப்பெரிய தலைவர் மாதிரியும், தன்னை விட்டா தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லாத மாதிரியும் ஊடகங்களை வைத்து இன்னைக்கு ஒரு பெரிய கபட நாடகம் ஆடிட்டு இருக்காரு. நாட்டில் டெய்லி காலையில் பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு இவங்களாம் நினைச்சுக்கிறாங்க. நம்ம எல்லாம் மொண்டு மொண்டு வாசலில் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், நாடு ரொம்ப சுபிட்சமா இருக்குன்னு டெய்லி பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், தெரியுமா இல்லைங்களா? கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. எப்போ இந்த ஆட்சி மாறும்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி அப்படி இருந்ததா? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணன் சொன்னாங்க, கொரோனா காலத்தில் எடப்பாடியார் எப்படி இந்த கொரோனாவை கையாள போகிறார் என்று நாம் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்திய துணைக்கண்டத்திலேயே முதலமைச்சர் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்தால் அதை இலவசமாக என் தமிழ்நாட்டு மக்களுக்கு தருவேன் என்று சொல்லி களத்தில் குதிச்ச முதலமைச்சர் அவர் தான். ஸ்டாலின் மாதிரி வீட்டில் உட்காரல, செயற்கை ஐசியூ உருவாக்கிட்டு அதில் வாசல் நின்று போஸ்ட் கொடுக்கல, களத்தில் போனார்.
நம்முடைய விஜயபாஸ்கர் அவர் ஹெல்த் மினிஸ்டர் எல்லாரையும் கூட்டிட்டு களத்தில் போனார். என்ன செய்யணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க அண்ணா. லாக்டவுன் தான் ஒரே தீர்வு. லாக்டவுன் போடு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்கள் ரேஷன் கடையிலே 3 மாசத்திற்கு இலவசமாக கொடுங்கள். அரிசி, பருப்பு, ஜீனி, எண்ணெய் எது வேணாலும் 3 மாசத்துக்கு ரேஷன் கடையில் கொடுங்க. இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் டி நகர் சத்யாவை கூப்பிடுற, ஐயா உங்க மாவட்டத்தில் 2 தொகுதி, எத்தனை பேர் வேணாலும் சரி, அம்மா உணவகத்தில் தேவையான உணவை நீங்கள் உங்கள் சொந்த பணத்திலே தயாரித்த அம்மா உணவகத்தில் கொடுங்க. அவர்கள் அம்மா உணவகத்திலே சாப்பிடட்டும். அந்த 5 ரூபாய் கூட நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லி 3 மாசத்திற்கான அந்த மளிகை பொருளை அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வாங்கி கொடுத்து அம்மா உணவகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? கொரோனா நேரத்தில் 7 லட்சம் பேர் சாப்பிட்டாங்க. என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட அன்னபூரணி கண்ட அந்த அம்மா உணவகத்தில் கொரோனா நேரத்தில் சாப்பிட்டவங்க எண்ணிக்கை மட்டும் 7 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாங்க. இதான ஒரு ஆளுமைக்கான அழகு. இந்தியாவினுடைய பிரதமர் போன் பண்றாரு, வீடியோ கான்பரன்ஸ்ல எல்லா முதலமைச்சரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப சொல்றார், பிஜேபி முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர் எல்லாம் இருக்காங்க. சொல்றார், இதோ அங்க உட்கார்ந்து இருக்கவரை பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பாருங்கள், அவர் எப்படி கொரோனாவை கையாளுகிறாரோ அதே போல எல்லா முதலமைச்சரும் செய்யுங்கள் என்று இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரதமர் அங்கே பாராட்டுகிறார். பண்ணிட்டு போன்ல ஒரு சார் இருக்காரு, அந்த சார் முறை நீ உல்லாசமா இருக்கணும் வெட்கமே இல்லாம சொல்றான். அதுக்கு வக்காலத்து வாங்குறது யாரு? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் வக்காலத்து வாங்குறார். அவர் திமுக காரர் இல்லை, திமுக அனுதாபி. என்னடா திமுக காரன்னா என்ன, அனுதாபின்னா என்ன தெரியல. இந்த மருவு வச்சிருக்கிறது மருவு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க படத்துல ஜோக்கு. மருவு வச்சு கெட்டவன், மருவு எடுத்தா நல்லவங்கிற மாதிரி திமுக அனுதாபின்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்றார். எடப்பாடியார் கேட்டார், நீ ஒன்னும் கதையெல்லாம் சொல்ற, யார் அந்த சார்? அந்த போன்ல இருந்தால் யார்? இன்ன வரைக்கும் கேள்வி இருக்கா? கிடையாது. அந்த பெண்ணுடைய குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாலோ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டாலோ அந்த பெண்ணுடைய விவரத்தை வெளியே விடக்கூடாது. இது சட்டம். எஃப்ஐஆர் காப்பியை வெளியே விடக்கூடாது சட்டம். உன் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை கெடுக்கிறா உன் கட்சிக்கார, நீ பார்க்கிற போய் தொலைற. ஆனா அந்த பெண்ணுடைய அந்த ஐடென்டிட்டி, அந்த பெண்ணுடைய விவரங்களை பாதுகாப்பா வைக்கணும், வெளியிடக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை கூட உன்னால காப்பாற்ற முடியல. டிவியில அடுத்த நாள் அந்த பெண்ணுடைய பெயர், அப்பா பெயர், அம்மா பெயர், ஊர் என்ன, வண்டி எல்லாமே வெளியிட்டு நாளைக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்னவாகும்? ஒரு பெரிய கேள்விக்குறியாகாதா? அந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. அதை விட கொடுமை, இதே அண்ணா நகர்ல ஒரு சிறுமி, ஒரு 6 வயது சிறுமியை கற்பழிக்கிறாங்க. அந்த தந்தை போய் அந்த ஸ்டேஷன்ல கதறார். அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் துடிக்கிறாங்க, எப்படிடா இதை கண்டுபிடிக்கலாம். ஆனா உடனே திமுக ஆபீஸ்ல இருந்து போன், அங்க இருக்கிற நம்ம கட்சி நிர்வாகிகள், இந்த கேஸ் எல்லாம் கண்டுக்கூடாது, இதெல்லாம் வேற விஷயம் இருக்கு, போ, என்ன கருமம் இருக்குன்னு எவனுக்கு தெரியாது. ஆனா அந்த தந்தை 2 நாட்களாக கதறுகிறார். 6 வயசுக்குள்ளே கற்பழிச்சிட்டாங்க, ஒரு நடவடிக்கை எடுங்க, ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, கெஞ்சி பாக்குறார். ஒண்ணும் நடக்கல. நேர கோர்ட்டுக்கு போறார். கோர்ட்ல போய் கதறார் நீதிபதி உடனே சொல்லுகிறார், இந்த வழக்கை சூமோட்டாவாக இந்த நீதிமன்றம் எடுத்து சிபிஐ விசாரிக்கும். இந்த வழக்கை, இந்த 6 வயது சிறுமியை யார் எடுத்தார் என்ற விஷயத்தை சிபிஐ விசாரிக்கும் நீதிபதி சொல்றார். நீ உண்மையா உப்பு போட்டு திங்கிற முதலமைச்சராக இருந்தா என்ன செய்யணும்? 6 வயசு பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்கிறது, சிபிஐ வரட்டும், தமிழ்நாடு போலீஸ் எல்லா உதவியும் செய்யும்னு சொன்னா சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுற முதலமைச்சர். முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? நேரா இந்தியாவிலே பெரிய வக்கீல் முகுந்த் ரோஹித் பெரிய வக்கீல் ஒரு தடவை போய் கோர்ட்ல ஏறி வாதாடினா 1.25 கோடி ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? 1.25 கோடி ரூபாய் ஃபீஸ் கொடுக்குற இந்தியாவினுடைய பெரிய வழக்கறிஞரை வச்சு டெல்லியில தமிழ்நாடு அரசு போய் சொல்லுது, சிபிஐ விசாரிக்க கூடாது, தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்கணும்னு. 1.25 கோடி அரசாங்க பணத்தை ஒரு சிறுமியை கெடுத்தவன் யார் என்று கண்டுபிடிக்கிறது சிபிஐ பண்ணக்கூடாது, நான் பண்ணணும்னு சொன்னேன்னா நீ யாரை காப்பாத்துறதுக்காக எங்க பணத்தை 1.25 கோடி நீ செலவிட்டு இருக்க? புரியுதுங்களா உங்களுக்கு? சிபிஐ வந்தா சீக்கிரம் கண்டுபிடிப்பான். என்ன கேடு உனக்கு? எவனை கண்டுபிடிக்கிறானோ அவனை தூக்கில போட வேண்டியதானே? எடப்பாடி ஆட்சியில் அப்படித்தானே இருந்தோம். இருக்கிற தண்டனைகள் அத்தனையும் உயர்த்தணும். 5 வருஷம் ஒருத்தனுக்கு தண்டனையா 10 வருஷம் ஆக்கு. 10 வருஷம் இருந்துச்சா பெண்ணை தொட்டான்னா அவனுக்கு 1000 தண்டனை ஆக்கு. 3 சட்டம் போட்டார் எடப்பாடி. அந்த 3 சட்டத்தையும் இவங்க கிடப்பில் போட்டு இப்ப இந்த அண்ணா நகர் பிரச்சனைக்கு அப்புறம் தூசு தட்டி இருக்காங்க. திமுக யாருன்னு போலீஸ்க்கு காட்டி கொடுக்கும். 2வது அந்த அமர்த்துறதனுடைய விளைவு என்னாகும்? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மெசேஜ் போயிடும். இந்த இடத்துல சுதாகர பொண்ணை ஒருத்தர் கெடுக்க வர்றா, கெடுத்த போட்டோ இந்த முன்னாடி கேமரா ஓபன் ஆனதுல தெரியுது. அந்த பொண்ணுடைய லொகேஷன் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருச்சு. 3வது விஷயம் என்ன தெரியுங்களா? போனை எடுக்க முடியல.
போனை எடுக்க முடியல, இல்லைன்னா எடுக்க விட மாட்டேங்கிறான். அவன் கிட்ட ரொம்ப நெருங்கிட்டான். இந்த போனை டைட்டா பிடிச்சி 3 தடவை வேகமா ஆட்டினா நான் மேல் சொன்ன எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்கா நடத்தணும். பட்டனே அழுதாட்டி கூட அந்த விஷயம்லாம் நடக்கும். இந்த ஆப்புக்கு பேர் என்னங்க? காவலன் ஆப். யார் கொண்டு வந்தது? அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்தார். அவர் ஆட்சியிலே போலீஸ் என்ன செய்தது? ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கும் ஒவ்வொரு காலேஜ் வாசலுக்கும் போய் சென்று எடப்பாடியார் முதலமைச்சர் கண்டுபிடித்து காவல்துறை மூலமாக அன்றைய டிஜிபி மூலமாக இதை வெளியிட்டிருக்கிறார். இதை உங்க போன்ல பதிவிறக்கம் பண்ணுங்க. உங்க போன்ல எத்தனையோ ஆப் இருக்கும். இந்த காவலன் ஆப்பை வச்சுக்கணுமா, பாதுகாப்பா இருங்கன்னு யார் பண்ணது? அன்றைக்கு முதலமைச்சர் கீழே இருந்த தமிழ்நாடு காவல்துறை வீதி வீதியா போய் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஆப் வந்து எடப்பாடியார் கண்டுபிடிச்ச ஆப் வந்து இப்ப காவல் உதவிக்குங்கிற பெயர்ல இருக்கு. தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க. யாருக்கு எப்ப ஆபத்து இந்த ஆட்சியில வரும்னு தெரியாது. நான் எதற்காக சொல்றேன்னு சொன்னால், இங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுடைய பாதுகாப்பு இவ்வளவு கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. தாலிக்கு தங்கம் 50,000 60,000 ஆக்குறேன்னு சொன்னீங்க. 25,000 30,000 ஆக்குறேன்னு சொன்னீங்க. இல்ல, கல்வி கடன் நான் ரத்து செய்வோம் என்று சொன்னீங்க, ரத்து செய்யல. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னீர்கள், செய்யல. மாணவர்களுக்கு கொடுத்த லேப்டாப் நிறுத்திட்டீங்க. மக்களுக்கு எதுவெல்லாம் நன்மை பயக்கிறதோ அது அத்தனையும் நீங்க தடுத்து நிறுத்தி ஒரு நல்ல திட்டத்தை கூட கொடுக்காம தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் மீண்டும் 200 தொகுதி ஜெயிப்பேன். எங்க இருந்து சொல்றாரு? இருட்டு கடையில அல்வா சாப்பிட்டுக்கிட்டே சொல்றாரு. நேற்று திருநெல்வேலி போய் அவ்வளவு விஷயங்களை பார்த்து பார்த்து செய்கிற அவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, அந்த எடப்பாடியாருடைய கரத்தை நீங்கள் எல்லோரும் வலுப்படுத்த வேண்டும். இங்க இருக்கிற நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் மக்களை சென்று சந்திங்க. அவங்க நமக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க. நீங்க அவங்களை போய் சந்தித்து அவர்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அவருடைய கஷ்டங்கள் நஷ்டங்களிலே கூட இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் கேட்டு வழங்கிய இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வடக்கு வட்டத்தை அடுத்தபடியாக 107வது வட்டம் மேற்கு வட்டத்தை சார்ந்த எஸ் தன்ஷிக்